வெல்கம் சம்பிரதாய ஸ்டோர். இப்பதாங்க தீபாவளி முடிஞ்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து இந்த கடையில வந்து கொஞ்சம் ஒரு இது எடுக்கலாம்னு வந்திருக்கேன். அதாவது வந்து இப்போ வந்து ஆர்டர் நிறைய வந்துட்டே இருக்கு. எனக்கு தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஆர்டர் என்னால பண்ணவே பண்ண முடியாதனால வந்து எப்படின்னா அந்த நோம்புக்கு நான் இந்த கடையில இல்லை இல்லைங்களா, இந்த நோம்புக்கு இல்லாதனால அந்த கடைக்கு போனதுனால ஸ்டாக் மொத்தமே வந்து நின்றுடுச்சு. இப்போ வந்து காலையில இருந்து மணி 7 மணில இருந்து யார் ஆர்டர் கொடுத்தாங்களோ அதை ஃபுல்லுமே நான் வந்து அதை வந்து பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு பேக் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். புது ஐட்டம் நிறைய வந்திருக்கீங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்களேன், மழை போல குமிஞ்சிருக்கு. இந்த பில்லு எதுவுமே போடாம வச்சிருக்கேன் நான் வேற. இன்னும் வந்து இந்த ஐட்டங்கள்லாம் உங்ககிட்ட காட்டல. நான் இது காட்டுறதுக்கு டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. நிறைய வெல்வெட்டு, மெட்டலு, புதுசா ஸ்டோனு, ஜிமிக்கி வளையல், மெட்டல் ஐட்டத்துல நிறைய வந்திருக்கு. அது வெரைட்டி நிறைய சொல்லும் போது தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ரொம்ப நல்ல ஐட்டங்கள்லாம் வந்திருக்கு. என்கிட்ட கஸ்டமர் வந்து இந்த வாட்டி நல்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னே கம்மியான சொன்னாங்களோ, இப்போ வந்து நேரடியா வந்து பாக்குறாங்க. இங்க பஜார்ல இருக்கிறவங்களே இங்க வந்து பார்க்கும்போது இங்க என் கடையில வந்து நல்ல கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லி நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க எனக்கு. அதை கொடுத்துன்னு இருக்காங்க. இங்க பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து இப்போ ஃபுல்லா அது கொரியர் ஆர்டர் தான். இதெல்லாம் எல்லாம் பாக்ஸாவே தான் வாங்குறாங்க. இதெல்லாம் இது மொத்தம் பேக் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் நேட்டு இதெல்லாம் கூட இதெல்லாம் வந்து பேக்கிங் வந்து பாக்ஸாவே கலர் வந்து 12 கலர் வருது. நீங்க வந்து தனியா கொடுக்க வேணாம் மேடம், நீங்க எனக்கு பாக்ஸாவே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை பாருங்க, இதெல்லாம் வந்து கொரியருக்கு தான் போகுது. மொத்தம் இன்னைக்கு மட்டுமே ஒரு 23 கொரியர் போகுதுங்க இன்னைக்கு. டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரெண்டாவது மேக்சிமம் நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிடுறேம்மா, இந்த 212 210 கட்டிங் வளையல் இதோ நான் போட்டிருக்கேன்ல, இந்த வளையல இது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். யாரும் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க கேட்ட மாதிரி வளையல நான் இமிடியேட்டா ஆர்டர் பண்ணி வர வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க ரொம்ப ஆசையா கேட்டுக்கீங்க. வளையல்னும் போது அந்த வளையல எனக்கு ஆசையா இருக்கு, உங்க கையில பார்த்தாலேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால வந்து நான் எப்படியாவது உங்களுக்கு நான் இந்த வளையல வந்து உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். நான் அது மட்டும் பாத்துங்க. 210 212 ஆர்டர் போட்டிருக்கேன். கட்டாயமா உங்களுக்கு தான் கிடைச்சிரும். தப்பா மட்டும் நினைச்சுக்காதீங்க. இது மெட்டல், இதெல்லாம் மெட்டல். இதுவும் 12 கலர் தாமா. இதுவும் மெட்டல் தான். இது வந்து செட்டு வளையலுக்கு பார்டர் கட்டி போடுற வளையல் காட்டுற பாருங்க. இது வந்து எந்த வளையலுக்கு இப்போ நான் காட்டினேன் இல்லையா பாக்ஸு, அதுக்கெல்லாம் இது மேட்ச் பண்ணி பார்டர் கட்டி போடுறது. வெளிச்சத்தில் காட்டு இந்த பாருங்க. இந்த மாதிரில வந்து ஒரு 12 கலர் 24 கலர் வந்துருக்குமா. ஏபின்னு வரும். அதில் நான் விலை சொல்றீங்கல்ல, எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட இதுல வந்து 1 லட்சம் பொருள் இருக்குதுங்க. எந்த விலையில எதுன்னு என் பொண்ணு தான் கொஞ்சம் பாக்குறாங்க. அதை இந்த கணக்கு இந்த இதெல்லாம் வந்து எங்க பொண்ணு 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்கிறாங்க. நீங்க என்ன அனுப்பினாலும் முன்ன பின்ன டைம் ஆகுமே கண்டி யாருக்கும் பதில் சொல்லக்கூடாதுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இப்போ இந்த ஒரு 5 நாளா பிஸியா இருந்ததுனால வியாபாரத்துல நாங்க வந்து உங்களுக்கு தகவல் சொல்லலை. இனிமே ஃப்ரீயா என் பொண்ணு வந்து அதை செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிடும். என்ன வேலைன்றது வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவாங்க உங்களுக்கு. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொருளெல்லாம் கூட இதெல்லாம் கொரியருக்கு தான் போகுது. இதெல்லாம் இங்க இருக்கிறது கூட இந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆர்டர்னு சொல்லிட்டு தராங்க. இந்த மாதிரி பாக்ஸில் தான் பேக் பண்ணி அனுப்புறேன் எல்லாமே. இதெல்லாம் இந்த பாக்ஸ் எல்லாம் கூட கொரியருக்கு போறது தான். இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து கோல்டு கல்யாண வளையல் மாதிரி வரும். இதுவும் போகுது. ஆனா யாருமே வந்து ஒன்னே ஒன்று சொல்றாங்க, 5 டசன் 3 டசன் 2 டசன்லாம் சொல்லல, பாக்ஸா கொடுங்க மேடம் தான் சொல்றாங்க. எனக்கு வளையல் உங்க கலெக்ஷன் நல்லா இருக்கு, இந்த வளையல் நீங்க வந்து பாக்ஸாவே கொடுங்க. பாக்ஸ்ன்னும் போது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறேன் நான். மெயின் அதுதான் உங்களுக்கு வந்து திருப்தியா நான் வந்து ஹோல்சேலா கொடுக்கும்போது எனக்கு ஒரு மனநிறைவு. எங்கேயோ இருக்கிறீங்க, இங்க வந்து தேடி கேட்கும்போது அந்த வளையல போட்டுட்டு கையில எனக்கு போட்டோலாம் எடுத்து அனுப்புனாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். வீடியோ கால் பண்ணி பேசினாங்க. இப்ப இன்னொரு விஷயம் வந்து, மேல குடோன் நான் இது வரைக்கும் யாருக்கும் காட்டினது இல்லை. கஸ்டமரே மேல அனுமதி இல்லை. உங்களுக்காக அந்த குடோனை காட்ட போறேன். வாங்க போலாம். நீ முன்னாடி போமா. அதாவது இப்ப வந்து சார் வந்து பிரோஜாபாத்ல இருந்து ஃபுல்லா ஆன்டிக் நகை தான். இந்த பார்சல் மொத்தமே ஆன்டிக் தான். இன்னும் இதெல்லாம் வந்து இன்னும் பிரிக்கவே இல்லை. வாங்க, இந்த வளையல் கூட பாருங்களேன். இந்த வளையல்லாம் கூட இதுல இருக்கிற வளையல் உங்களுக்கு கலெக்ஷன் காட்டணும்னு தான் நினைச்சிருக்கேன். பாருங்க, இந்த வளையல்லாம் இது குடோனுங்க. இது அதனால காட்ட உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும், தப்பா நினைச்சுக்காது. இதுல வந்து மொத்தம் 30 கலருங்க.
இந்த மாதிரி வளையல் இது 30 கலர் வரும் அதில். பாக்ஸ் பாருங்க, ஏபின்னு வரும். இது ஃபுல்லாக பாக்ஸ் தான். இங்க வரும். நிறைய வளையல் வந்திருக்கு. நான் இந்த இன்னும் கொஞ்சம் காட்டுறேன் மேலே போயிட்டு. எனக்குலாம் இந்த எடிட்லாம் இது பண்ண தெரியாதுமா. நான் அப்படியே எடுத்து அப்படியே போடுறேன். இதெல்லாம் மெட்டல் நியூ கலெக்ஷன் தான். இதுதான் தீபாவளிக்கு முன்னாடி வந்தது, தீபாவளிக்கு அப்புறம் இன்னைக்கும் வந்து இறங்கிருக்கு. இது எல்லாமே ஃபிரோஜாபாத் வளையல் தான்மா. வாங்க. இது ஃபுல்லுமே வந்து ஸ்டாக் தான். ஸ்டாக் குடோன் தான். இந்த சரக்கும் இதுதான் மெதுவாதான். ஃபுல்லா வளையல் தான். ஹோல்சேலா கொடுக்குற காரணமே இதாங்க. மொத்தமா நான் இறக்கி வச்சு வியாபாரம் பண்றேன் நான். அவ்வளவுதான். அதனால வர கஸ்டமருக்கு ஒரே விஷயம், குடோன் கொஞ்சம் மொத்தமா இருக்கும். சரக்குங்களாம் இன்னும் கிளீன் பண்ணல. பாருங்க, இந்த மூட்டையும் ஃபுல்லா சரக்கு தான். ஃபுல்லா ஆன்டிக் நகைங்க தான் இருக்குதுல்ல எல்லாமே. ஃபுல்லா ஆன்டிக் தான். இப்போ இந்த நேரத்தில் இந்த அம்மனே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அம்மன் அலங்கார பொருளையும் இந்த டைமில் இதுவும் கொஞ்சம் இந்த டைமில் ஹெவியாக ஓடிட்டுருக்கு. என்னால் முடியலமா நிஜமாவே. அந்த கடையில் வியாபாரம் முடிச்சுட்டு இங்கே வந்து உங்களுக்காக நான் வந்து இதை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்ன கண்டிப்பாக எல்லாருமே என்ன கேட்டீங்க, அம்மா எனக்கு விலையை சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இது ஃபுல்லாக கொரியருக்கு தான்மா போகுது. இது எங்கம்மா போகுது? இது வந்து கேரளாமா? கேரளா. இதெல்லாம் கேரளாமா? அப்படியே இது கேரளா. இது வந்து திருச்சி. இது வந்து இங்க புருஷவாக்கம். இது வந்து வேற வளையல் கர்நாடகா. எல்லாமே நாட்டு வளையல். இதெல்லாம் நாட்டு வளையல். இதெல்லாம் போகுது. ரெண்டாவது இந்த வளையல தான் நீங்க வந்து 210 212 என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இந்த வளையல் தான் நான் போட்டிருக்கேன்ல, இந்த வளையல் தான். இந்த வளையல் கண்டிப்பா உங்களுக்காக நான் எப்படியாவது வாங்கி கொடுப்பேன். கவலை மட்டும் படாதீங்க. உங்களுக்காக நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் நான். அதே போல அம்மா நீங்க போட்டுருக்கிற கிளிப்பு நல்லா இருக்குமான்னாங்க. நான் எப்போவோ எடுத்து போட்டோம்மா. இந்த மாதிரி இந்த கிளிப்புங்க காலையில் கூட வந்தாங்கம்மா. எடுத்து கொடுக்கவே முடியுது வருமா. இந்த மாதிரி கிளிப் ஆன்டிக். இது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆனாலும் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இதுல வந்து நிறைய வெரைட்டிமா சூப்பரா இருக்கு எல்லாமே. பாருங்க, நிறைய டிசைன் இருக்கும் இதுல. எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க கேட்கும்போது எங்க பொண்ணுங்க வந்து விலையை அனுப்பிடுவாங்கம்மா. இது ஃபுல்லுமே கிளிப்பு தான். எல்லாமே கிளிப் ஐட்டம் தான். இந்த வளையல் எப்பமா வந்தது? பெங்களூருக்கு வளையல், வெட்டிங் கலெக்ஷன் வளையல். இது வந்துருக்குது எனக்கே தெரியல, இப்போதான் நானே பார்க்குறேன். மேலே குடோனில் நிறைய சரக்குமா. எந்த சரக்கு எப்போ வாங்கிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரில. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன் நான். இதில் வந்து ரெட்டு வந்துருக்கு. ரெண்டாவது இதில் வந்து பரதநாட்டிய செட்டு கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு. பரதநாட்டியத்துக்கு என்கிட்ட அப்படியே வந்து காம்போ அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. வாடகைக்கு போனாலே வந்து 1500 கொடுங்கன்றாங்க. நாங்கள் வாடகைக்கு கொடுக்காம அப்படியே கையிலேயே கொடுத்துறோம். 1500 தான். இது ஹோல்சேலாகவே நாங்கள் கொடுக்குறது. 1500 1900 ரேட்டு வந்து 1000 இருக்குது உங்களுக்கு. ரேட்டை சொல்லுங்கன்றதால நான் சொல்கிறேன். அது இதில் ஸ்டார்டிங் 1000 5000 வரைக்கும் இந்த நகையோட இது இருக்குது. நிறைய இருக்குது. இங்கே மேலே இந்த நகையெல்லாம் எடுத்து வரப்பா. இன்னொரு இதுக்காக இது வந்து இந்த மாடல் வந்து 4 வளையலுமே சேர்த்து 100 ரூபா தான். இது நீங்கள் எந்த வளையல கொண்டாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கணும். இந்த மாதிரி அவசரத்தை பிரிக்க கூட முடியலம்மா. இதோ
நல்லா இருக்குல்ல? இது வந்து கோல்டு மாடல் மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்குலாம் பிடிக்குமாண்ணா? இன்னொரு குடோன் இருக்குமா, அது மேலே என்னால் இப்போ ஏற முடியல. இன்னொரு குடோன் வந்து பூஜை சாமான் ஐட்டம், கண்ணாடி வளையல், அப்புறம் ஃபேன்சி வளையல், அப்புறம் வந்து நிறைய வளையல்மா. ஃபேன்சிலே நிறைய ஐட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் ஒரு 1000 வகை இருக்குது, கண்ணாடியில் ஒரு 1000 வகை இருக்குது, நாட்டு வளையலில் நிறைய இருக்குது. அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அதை காட்டினோன்னா ஒரு நாள் ஒரு வீடியோவாக எடுத்து போடணும். இனிமேல் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். இனிமேல் கட்டாயமாக உங்களுக்கு எடுத்து போடுவேன். நல்லா இருக்கு. எல்லாருமே வந்திருக்கு. தீபாவளி முடிஞ்சு பர்ச்சேசிங் தான் அதிகமாக வந்திருக்கு. ஆனால் என்னால் காட்டுறதுக்கு தான் முடியல. அது பாருங்க, ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் இன்னும் நான் எதையும் பிரிக்கலை. எல்லாமே ஐட்டம் வந்திருக்கு. அங்கே நீங்கள் ஒரு ஷாப் இருக்கு. இப்போ வந்து இன்னொரு விஷயமா, அதாவது வந்து நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சது வந்து கொஞ்ச நாள் தான். இதை பற்றி எனக்கு உண்மையாகவே தெரியவே தெரியாது இந்த யூடியூப்பை பற்றி. ஆனால் மக்கள் வந்து என்கிட்ட சொல்ல வந்து, அக்கா நாங்கள் வந்து உங்களை கடையில் வந்து தானே பார்க்குறோம், கடையில் வந்து பார்க்கறத விட நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தா நல்லா இருக்குமே, உங்களை நினைக்கும் போது நான் பார்ப்பேன்னு ஒருத்தர் வந்து சொல்லும் போது நான் என்ன நினச்சேன், சரி ஆரம்பிச்சு தான் பார்ப்போமே, எனக்கு ஃபோட்டோக்கே போஸ்ட் கொடுக்க தெரியாதுமா, இப்படி தான்மா நிற்பேன் எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி இதை வந்து இவ்வளோ கம்மியான நேரத்தில் எனக்கு இவ்வளோ ஆதரவு நீங்கள் கொடுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் யங் ஏஜில் தான் ஒரு பேர் எடுப்பாங்க. ஆனால் நான் இவ்வளோ ஏஜுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து இங்கே வந்து கஸ்டமர் வாங்குறத விட வாங்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லையா. எங்கெங்கேயோ இருந்து வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வளையல் இப்படி பண்ணும்போது அந்த இது சந்தோஷம் சொல்லும் போது நிஜமாக ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். உண்மையாக அந்த சந்தோஷத்தில் அளவே கிடையாதுமா. எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். சம்பிரதாயமாக கொடுக்கறதுனால அம்மா நீங்கள் வந்து கொடுக்கும்போது எனக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தரீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குமா. அதுவும் நாங்கள் எங்கள் ப்ராடக்டை அனுப்புகிறோமா, அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்த்து அவங்க அதுலேயே ஆர்டர் கொடுக்குறாங்க. அதாவது எனக்கு வந்து 1க்கு டபுளுக்கு ட்ரிபிள் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அந்த ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேம்மா. இன்னும் நீங்கள் மேலும் எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் தேவைகளை கடல் போல இருந்து நான் நல்லா வளர்த்து வைப்பேன் உங்களுக்கு.